அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். 16/4/2025 திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் பல்லடம் கிளை துவக்க விழா நடைபெற்றது. அதில் மாயாவி மனோகரின் அறம் கூறும் சமூக நன்னெறியை கருவாக கொண்ட பதிலுக்கு பதில் என்ற நூல் வெளியிடப்பட்டது. அந்த வெளியீட்டு நிகழ்வின் சில படங்களும் அந்த பதிலுக்கு பதில் நூலுக்கான டாப்லைட் நூலகர் திருமதி இந்துமதி அவர்களின் நூல் விமர்சனமும். திரு மாயாவி மனோகர் அவர்கள் எழுதியிருக்கிற பதிலுக்கு பதில் என்கிற நூல் குறித்து. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் பல்லடம் கிளை துவக்க விழா மங்களகரமா ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. நம்மளுடைய வழிநடத்தி செல்கின்ற அண்ணன் ஈஸ்வரனா, தம்பி சுந்தரமூர்த்தி அவர்கள் மற்றும் லக்ஷ்மிகாந்தன் அவர்கள், அப்புறம் எப்பவுமே பல்லடம்னாவே பாலுமணிக்காரனா தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் படி இந்த சங்கம் மிக சிறப்புற செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அண்ணா சொன்னது போல எல்லா எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் எல்லா துறையில் சார்ந்தவர்களையும் இந்த சங்கம் உருவாக்கும், பல்லடங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய முதல்ல நன்றியையும் மகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த விழாவில் 5 புத்தகங்களை நம்ம வெளியீடு செய்கிறோம். அதுல முதல் புத்தகமாக மாயாவி மனோகரன் தாய் தமிழ் பள்ளியில இருக்காரு. அவர் எழுதிய பதிலுக்கு பதில் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம வெளியீடு பண்றோம். பதிலுக்கு பதில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 20 தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு அருமையான உணர்ச்சிகள் நிறைந்த கதாபாத்திரங்களை வச்சு எழுதியிருக்காரு. அதாவது முதல்ல ஒரு பயணம் போகிறாரு ஒருத்தர். அந்த பயணத்தின் வழியாக ஒரு சிறு குழந்தையை சந்திக்கின்ற ஒரு 5-6 வயது 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவியை சந்திச்சு, அப்படி அந்த போற பயணம் அப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு, பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒரு மரம், அந்த மரத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கப்புறம் விதை, அதுக்கப்புறம் விளையுது, காய், கனி, பிஞ்சு, மொட்டு, அது அப்படியே வளர்ந்து மாபெரும் விருட்சமாக வளருது அப்படிங்கிறார். அப்போ பதிலுக்கு பதில் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு என்னடா பதிலுக்கு பதில்னா பழி வாங்குற எண்ணமோ அப்படிங்கிற ஒரு தாட் இந்த நூலை படிக்கிற எல்லாத்துக்குமே வரும். ஆனால் உண்மையில் அது அல்ல. பதிலுக்கு பதில் என்பது ஒரு சால சிறந்த பதிலுக்கு பதில். நாம் ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்ம யாருக்கு நல்லது செய்யறோமோ அந்த நல்லவங்க மற்றவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எழுத்தாளர் அதில் முன் வச்சிருக்காரு. இந்த புத்தகத்தினுடைய சுருக்கத்தை இப்படி சொல்லி நான் முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஒரு நன்றி கடன் செய்யணும்னா அதுக்கான ஒரு கைமாறை மிக அழகாக செய்யுங்கள்னு குழந்தை பருவத்திலிருந்து கொண்டு போய் அதை விருட்சமா வளர்த்தி விட்டு அது அருமையான ஒரு பதிலுக்கு பதில் அப்படிங்கிறத பேசி முடிச்சிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா அறநெறி எழுத்து சிற்பி விருது பெற்றிருக்காரு. மூத்த தமிழ் அறிஞர் விருதும் பெற்றிருக்காரு. அண்ணன் மாயாவி மனோகருடைய பதிலுக்கு பதில் புத்தகத்தை வெளியிடுவதில் நாங்கள் மிக பெருமை கொள்கின்றோம். இப்பொழுது நூல் வெளியிடப்படுகிறது. இந்த நூலை ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ராஜகோபால் அவர்கள் வெளியிட ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு நாட்ராயன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.
அந்த நூலை அப்படியே பிரிச்சுருங்க. அதை பிரிச்சுருங்க. பிரிச்சிங்கன்னா தான் அதை சும்மா பிரிங்க. பின்னாடி உங்களுடைய பலத்த கைத்தட்டல்கள் தான் ஒரு கலைஞருக்குரிய பாராட்டு.